கான்யகுப்ஜம் என்கின்ற ஊர்ல அஜாமிளன் அப்படிங்கிற ஒரு பிராமண பையன் இருந்தான். அப்பா அம்மா பரமசிஷ்டர்கள், சாதுக்கள், வைதிக குடும்பம், அத்தியனம் பண்ணிருக்கான், சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான். ஒரு நல்ல கன்னிகையா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா. அவனுக்கு மகா உத்தமன் தான். ஆனால் துஷ்ட சங்கம் பிராப்தம் ஆயிடுது. நல்ல பிள்ளையாண்டானுக்கு துஷ்ட சங்கம் பிராப்தம் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா தாசி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். மதுபானம் பண்றான், கொலை பண்றான், திருடுறான், பொய் சாட்சி சொல்றான், வழிபறி செய்யறான். சகல துராச்சாரமும் அவனுக்கு வந்துடுது. அப்பா அம்மாவை அடித்து வீட்டை விட்டு விரட்டினான். தாலி கட்டின மனைவியும் கைவிட்டான். வேசிகள் எல்லாம் வீட்டுல கொண்டு வச்சிருந்தான். வீட்டிலேயே பாபங்களை பண்ணி அந்த வேசிகளை காப்பாத்தி கண்டு துஷ்டனா இருந்துருக்கு. அந்த வேசிக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சது. 10 குழந்தைகள் பிறந்துதான் அந்த வேசியின் இடத்துல. ஏதோ உபயோகம் இல்லாத குப்பன்னு அப்பன்னு பேரு வச்சான். கடைசி புள்ளிக்கு மட்டிலும் நாராயணன் அப்படின்னு பேரு வச்சான். ஏன்னால் பூர்வத்துல அவன் கொஞ்சம் மாத்ரு பித்ரு சிசுரூஷ வேதாத்தியனம் முதலெல்லாம் பண்ணிருக்கான் இல்லையா பால்யத்துல. அந்த தர்ம தேவத்தை பார்த்துதான் இவனை எப்படியாவது காப்பாத்தனுமே என்று நினைச்சு புள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பேரு வைக்கிற புத்திய கொடுத்து அந்த புள்ளைக்கு நாராயணன் பேரு வச்சு, நாராயணா சாட்டையாடா, நாராயணா போறையாடா, நாராயணா வந்தையாடா, நாராயணா தூங்குடா என்று கூப்பிடுற வியாஜத்திலே நாராயண நாம ஆவர்த்தி அவனுக்கு நடந்துட்டே இருக்கு. அந்த நாராயணன்கிற பையனிடத்துல தானே பாசம் அதிகமா இருக்கு. 88 வயசா எடுத்து இப்ப சாக கடக்கா. நமக்கு மூச்சு ஒரு நாள் போயிடும். இன்னைக்கே நீ தேடிக்கோ பகவானை இன்னைக்கே தேடிக்கோன்னு தாசர்வார் ஒரு பதம் சொல்றார். காலி வந்த கையல்லி தூரி கொள்ளீரோ அப்படிங்கிறா. கிராமங்கள்ல சொல்லுவா, வயல்வெளியில வேலை செய்யறவா, காத்து வரும்போதே தூத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவா. காத்து வரும்போதே தூத்திக்கள் அப்படின்னா என்ன அர்த்தனால், இந்த மூச்சு காற்று வரும்பொழுதே தூத்திக்கள். உள்ள இருக்கிற பதர் எல்லாத்தையும் தூத்தினுடும். உள்ள இருக்கிற பதர் அசத்து குணங்கள் எல்லாம் மூச்சு விடுற காலத்திலேயே தூத்தி விடு. சத்குணத்தை மட்டும் வச்சுக்கோ, பகவான மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தத்துல காலி பந்த கையல்லி தூரி கொள்ளீரோன். இப்ப காத்து போக போறது. அவன் திசையில 88 வயசு ஆயிடுத்து. கைகால் வீங்கி பிராணன் உயிருக்கு ஊசலாடின்னு கிடக்கும் பொழுது இவன் தான் எந்த பந்துக்களுக்கு இடம் கொடுக்கலையே. பிள்ளைகளை பெத்தான். ஆனா அந்த பிள்ளைகளை அப்பங்கட கண்டான்னு போயிட்டார்கள். சாகர காலத்துல யாரும் பக்கத்துல இல்ல. பக்கத்துல அவளுக்கு இருந்தவள் இந்த வேசி தான். அந்த வேசியும் இவனுக்கு பிராணம் போகிற காலத்துல வாயில ஒரு உத்திரணி காஃபி கொடுக்கல. அநாத பிரேதம் மாறி கிடக்கான். யமதூதர்களை பார்த்துட்டான். பீமம் சரபசேக்ஷணம் என்ன பயங்கரமான அவளை பார்த்ததும் பீதி உண்டாயிடுது. அந்த பீதியிலையும் மரண பயத்திலையும் அந்த கடைசி புள்ள நாராயணன் இடத்துல இவனுக்கு பாசமா இருக்கிறதுனாலே அவனை பார்க்கணும் என்று தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பலாவீதேன ஸ்வரேணோச்சி ஆஜுகாவ ஆகுலேந்திரியः இரஞ்சு கூப்பிட்டானா. பலாவீதேன ஸ்வரேண உச்சைஹி ஹே நாராயணா அப்படின்னு கூவுறான். அந்த பையன் தெருக்கோடியில விளையாடிட்டு இருக்கான். அவன் காதுல விடருது. அப்பா சாக கிடக்கிறார், கத்தரார் அப்படின்னு தெரியுது. ஆனா அவன் லட்சியமே பண்ணல. யார லட்சியம் பண்ணி கடைசி மூச்சு பிள்ளைய பார்த்துட்டு போயிடுவான். கடைசி மூச்சு நினைச்சுட்டு நாராயணான்னு கூப்பிடுறானோ அவன் வரல. யார லட்சியம் பண்ணலையோ, யார மறந்துட்டானோ, யாரு பந்துன்னு நினைக்கலையோ அந்த பந்து இருக்கிறானே அவன் நாராயணா அப்படின்னு கூப்பிட்டதும் எதஸ் தத்விஷயாமதிஹி இவன் விஷயமான புத்தி அவனுக்கு இருக்கிறதுனால பட்டுன்னு எழுந்து கொண்டான். ஆஹா, ஒரு ஜீவனை அலறான்டா, என் பேரை சொல்றான்டா, ஒரு ஜீவன், சீக்கிரம் போங்கள், அவனை காப்பாத்துங்கள் அப்படின்னு விஷ்ணு பார்ஷதர்களை சொல்ல பட்டுன்னு தோன்றினார். நிறுத்து. யமதூதர்கள் நின்றுட்டார்கள்.